செப்டம்பர் 2024 எக்ஸாமில் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில லைவ் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு ICAI BOSன்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு BOS அந்த இது இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் முன்னாடியே காட்டுது பாருங்கள், இந்த மாதிரி 24th அப்போ வந்து இந்த கிளாஸஸ் வந்து இருக்குது, லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கிளாஸஸ் எப்பப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்மீடியட்க்கு. அண்ட் இந்த கிளாஸஸில் என்னென்ன கவரேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்சைட்ஸ் இருக்கும். அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்குற மாதிரி ஒரு சில டீப்பான பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இன்டெப்த் நாலேஜ் கொடுப்பாங்க. அதாவது இன்டெப்த் நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த செஷன் நம்ம பார்க்கறதுனால ஒவ்வொரு சிங்கிள் சப்ஜெக்ட்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜியும் ஸ்டடி பிளானும் சொல்லித்தரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காமனாக ரிப்பீட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவங்க இதெல்லாம் இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் எக்ஸாம் ரைட்டிங் டெக்னிக்ஸ், அதாவது இப்போ நம்ம எழுத போகிறோம் இல்லையா இந்த செப்டம்பர் 24 எக்ஸாமில் எப்படி நம்ம ப்ராப்பராக எழுதணும் அப்படிங்கிற ரைட்டிங் டெக்னிக்ஸையும் சொல்லித்தரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுள் க்ரோமில் லேப்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களோட மொபைலில் ICAI ஆப் இருக்கும், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் வரும். நீங்கள் அதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து லேப்டாப்பில் காட்டுறேன். நீங்கள் ICAI BOSன்னு அடிச்சுட்டு இந்த ஒரு இது ஓப்பன் ஆகுது இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் சொல்லியிருக்கல, இதில் ஸ்டூடெண்ட்டோட கோர்ஸ் என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதோட உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் நம்ம கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்களா, இதில் நியூன்னு சொல்லி காட்டுதில்ல, இதுதான் சக்ஸஸ் அட் CA எக்ஸாம் BOSன்னு இருக்குல்ல, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செஷன்ஸ் வந்து காட்டும், எப்போ எந்தெந்த செஷன் சொல்லிவிட்டு. இப்போ கூட லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆல்ரெடி அவங்க போட்ட கிளாஸஸ் வந்து இருக்குது, ஓகேவா. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் இங்கிலீஷோட ஹிந்தி கலந்து தான் அவங்க பேசியிருக்காங்க. கொஞ்சம் தான் கலந்துருக்காங்க. பட் அதுக்காக ஃபுல்லாக ஹிந்திலையும் கிடையாது, ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயும் கிடையாது, கொஞ்சம் மிக்ஸ்டாகி தான் வந்துட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்கள், மேபி செப்டம்பர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.